வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 1வது கணக்கில் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கில் உள்ள மீதி சம்மெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 1வது கணக்கில் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கில் 5வது கணக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள 4 சம்மு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நீளம் அகலம், நீளம் கொடுக்கல, அகலம் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுக்கல, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இதுதான் சம்மு. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த நீளமும் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். இதில் நீளம் சுற்றளவு இது ரெண்டும் தான் கண்டுபிடிக்கணும். அகலமும் பரப்பளவும் கொடுத்துருக்காங்க. அகலத்தையும் பரப்பளவையும் வச்சு நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீளத்தை கண்டுபிடிப்போம். நீளம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சுற்றளவு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீளம் கண்டுபிடிக்க போகிறோம். லென்த்து. செவ்வகத்தின் பரப்பளவு A ஈக்குவல் டு L into B சதுர அலகுகள். இப்போ என்னன்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு A ஈக்குவல் டு 20 சதுர அடி. அடுத்து B தான் கொடுத்துருக்காங்க. B எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 அடி. ஓகேவா? A எவ்வளவு? 20 ஈக்குவல் டு L கொடுக்கல, L அப்படியே எடுத்து போட்டுருவோம். இன்ட்டு B எவ்வளவு? 4. அதை எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த 20 எடுத்து எழுதிக்குவோம். 20 இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவைடரில் வரும், வகுத்தலில் வரும். ஏன்னா மல்டிப்பிளில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது வகுத்தலில் வரும். மீதி இருக்கிறது என்னது? L ஈக்குவல் டு L. இப்போ 4 20 அடித்தோம்னா, 4ஆல் 20 அடித்தோம்னா 5 20. அப்போ L ஈக்குவல் டு எவ்வளவு? 5 ஃபீட்டு. அப்போ 5 அடி, 5 ஃபீட். L ஈக்குவல் டு 5 அடி. இப்போ L கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். செவ்வகத்தின் சுற்றளவு, செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்குவோம். செவ்வகத்தின் சுற்றளவு P ஈக்குவல் டு 2L + B அலகுகள். 2 × L + B அலகுகள். P ஈக்குவல் டு இப்போ எல்லும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. அதை இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். P ஈக்குவல் டு 2 × L என்ன கண்டுபிடிச்சோம்? 5 ப்ளஸ் B எவ்வளவு? 4. B 4 ஈக்குவல் டு 2 அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் கூட்டினோம்னா 9. அப்போ 2 × 9, 2 × 9 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 9 18 அடி. 18 அடி. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம், லென்த்தும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம அந்த அட்டவணையில் கொண்ட சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். புக்கில் போய் இந்த அட்டவணையில் எடுத்து எழுதிடுவோம். அதை L ஈக்குவல் டு 5, P ஈக்குவல் டு 18. நீளம் எவ்வளவு? லென்த்து 5 அடி, 5 அடி, 5 அடி. இது 18 அடி. சுற்றளவு 18 அடி. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்